ஜூவோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா எந்தெந்த அனிமல் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க ஒரு மேப் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு எந்த அனிமல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஜூவோட ஃப்ரண்ட்ல 3 எலிஃபென்ட்ஸ் வுட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஜூவோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock வரையும் தான். நீங்க மார்னிங் சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மான்களை பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clockலாம் பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை இவ்வளோ பக்கத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. சவுத் ஏசியாலேயே லார்ஜஸ்ட் ஜூவும் கூட இதுதான். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர். இதை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு. அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 7 அடிக்கு மேலே இருக்கும். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. டைகரை பார்த்துட்டு அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இந்த சிறுத்தை வச்சிருந்தாங்க. சிறுத்தையை இவ்வளவு பக்கத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணி தான். நம்ம சுப்பிரமணி ஒரு மூவில கூட நடிச்சிருக்கோம். அந்த மூவி பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ஜூல இந்த மாதிரி ஒரு கோயில் கூட இருக்கு. இது என்ன கோயில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா இந்த ஏசியாலே பிக்கஸ்ட் லிசார்ட் வச்சிருப்பாங்க. அது பார்க்கவே கொடூரமா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட்டா கூட வளர்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பயம் வர மாதிரி ஒரு கொடூரமான பாம்பு. இதை பாம்புகளின் ராஜான்னு கூட சொல்லுவாங்க. இது இன்னொரு பாம்பை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். இந்த பாம்போட பேர் தான் ராஜன் ஆகும். இந்த கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரையும் வளரும். பாம்புகளிலே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம். இந்தியாவிலே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத ஒரு விலங்கு. அழிந்து வரும் அரியவே விலங்குல இதுவும் ஒண்ணுதான். இத ரொம்ப லைவாவே நம்ம பார்க்கலாம். ஜூவோட மொத்த கிரௌடுமே இந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு ஒர்த்தான ஒரு பிளேஸ். கிட்டத்தட்ட அந்த கொரில்லா பண்றது எல்லாமே நம்ம மனுஷங்க பண்ற மாதிரியே இருந்துச்சு. அதோட அவங்க நம்ம முன்னோர்களா கூட இருக்கலாம். நம்ம பேசுறது எல்லாமே அதுங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த ஜூல சருகுமான், சதுப்பு நிலம் முதல்ல, உப்பு நீர் முதல்ல, மலையணில், மரைன் ஃபிஷ், அக்வாரியம் ஃபிஷ்னு ஏகப்பட்ட உயிரினம் இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு தடவைனாச்சும் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.